ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதி நமக. ஓம் முருகா சரணம். ஓம் கந்தா சரணம். ஓம் சம் சரணபவாய நமக. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்கு இந்த வார ராசிவரனை இந்த பதிவில் காண இருக்கிறோம். அதாவது டிசம்பர் 22 முதல் டிசம்பர் 28 வரை உள்ள, அதாவது மார்கழி 7 முதல் மார்கழி 13 வரை உள்ள ஒரு வார காலத்திற்கு இந்த மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு பலனை பார்க்க இருக்கிறோம். வார பலன் என்பது வாரத்தினுடைய இந்த கிரகத்தின் நிலையை வைத்து இந்த பதிவு செய்யப்படுகிறது. ஆகவே முதலில் இந்த வாரத்தில் கிரகங்களின் நிலையை பார்த்து விடலாம். மிதுனத்தில் குரு வக்ரமாக இருக்கிறார். சிம்மத்தில் கேது இருக்கிறார். விருச்சிகத்தில் புதன். தனுசில் சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் இருக்கிறார். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இதுதான் இந்த கிரக நிலை. இந்த வாரத்தில் எந்த ஒரு கிரக மாற்றமும் இல்லை என்பதால் இந்த கிரக நிலையை வைத்து நாம் பலன்களை சொல்ல இருக்கிறோம். முதலாவதாக மேஷம். மேஷம் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். தொழிலில் பொறுப்பாக செயல்பட்டு வெற்றிகளை காண்பீர்கள். நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். வார இறுதியில் அலைச்சல்கள் உண்டாகும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நன்றாக செயல்பட்டு நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவார்கள். தம்பதி அந்யோன்யம் சிறப்பாக இருக்கிறது. செல்வாக்கு அதிகரிக்கும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையால் வளம் பெறப் போகிறீர்கள். சகோதரர்களுடைய அனுகூலம் ஆதரவு உண்டாகும். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. ரிஷபம். இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி அதிர்ஷ்டங்கள் கை கொடுத்து தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பார்ப்பீர்கள். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்தி முன்னேற்றம் செய்வீர்கள். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்தி முன்னிலை பெற்று தனித்துவமாக செயல்பட்டு வெற்றிகளை பெறுவீர்கள். கணவன் மனைவி தம்பதிகளுடைய அந்யோன்யம் சிறப்பாக இருந்தாலும் சிறு சிறு ஊழல்கள் வந்து போகும். சகோதரருடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது. பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. பணப்பழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சமூகமாக இருக்கும். உறவினர்கள் சிறு சங்கடங்கள் வந்து நீங்கும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். மிதுனம். தெளிவாக திட்டமிட்டு ஏற்படக்கூடிய விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் மீறி உங்களுடைய செல்வாக்கை அதிகரித்து தொழிலில் வெற்றி காண்பீர்கள். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். எதிர்பார்த்த பணவரவுகள் நன்றாக இருக்கும். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அவருடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. நண்பர்கள் விரோதிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. கணவன் மனைவி தம்பதிகள் ஒற்றுமை சிறப்பாக இருக்கிறது. தெளிவாக திட்டமிட்டு வியாபாரம் வணிகம் சிறப்பாக செயல்படும். நண்பர்கள், சகோதரர்கள், பெண்கள் எல்லோரும் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். கடகம். எதிர்ப்புகள் பிரச்சனைகள் அதிகரிக்கும். பணி சுமை பணி அழுத்தங்கள் உண்டாகும். தெளிவாக திட்டமிட்டு விமர்சனங்களெல்லாம் புறந்தள்ளி தொழிலை சிறப்பாக நடத்துவீர்கள். அதனால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். இருந்தாலும் சில நிர்வாக கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. பெண்களிடம் கவனம் கண்ணியமாக பழக வேண்டும். சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். தம்பதி ஒற்றுமை இருந்தாலும் சிறு சிறு பிணக்குகளும் உடல்களும் இருந்தே இருக்கும். குடும்பத்தில் சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற உதவி செய்வார்கள். பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் வாரம் இந்த வாரம். சிம்மம். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் நீங்கள் செலுத்த வேண்டும். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தொழிலில் ஏற்படும் பணி சுமை பணி அழுத்தங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். வார இறுதியில் வரும் விமர்சனங்களை புறந்தள்ளி உங்கள் காரியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினால் நீங்கள் வெற்றி காணலாம். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். இது என்னதான் நன்றாக எல்லாமே நடந்து கொண்டிருந்தாலும் மனம் இனம் புரியாத கவலை பயம் இருக்கும். தனிமையை நாடும்.
நண்பர்கள் உறவினர்கள் அனுகூலமும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தவர்களால் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். தொழிலில் எதிர்ப்புகளை சமாளித்து ஆக வேண்டும். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். கணவன் மனைவி தம்பதிகள் ஒற்றுமை நன்றாக இருக்கிறது. நிர்வாகத்தில் நீங்கள் விரும்பிய காரியங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். சகோதரர்கள் பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். கன்னி, திட்டங்கள் திறமைகள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வந்து உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். இத்தனை பேரும் புகழ் வரும்போது சும்மாவாக இருக்கும். அதற்கு ஏற்றாற்போல் பொறாமை எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் தெளிவாக திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்தி இந்த வாரத்தை அமோகமாக கடந்து செல்ல இருக்கிறீர்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். ஒரு புனித யாத்திரை செய்வது நல்லது. குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. தம்பதி ஒற்றுமை சிறப்பாக இருக்கிறது. திட்டமிட்ட காரியங்களில் உங்கள் நிர்வாகத் திறமை வெளிப்படும். பெண்கள் சகோதரர்கள் உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரித்து உங்களுக்கு அந்தஸ்து உயரும். மருத்துவ செலவுகள் கூடும். மனம் ஒரு விரக்தி நிலை அடைந்து தனிமையை நாடும். துலாம், நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் உங்கள் திறமையால் நீங்கள் விரும்பியபடி செய்து மகிழ்வீர்கள். அதனால் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். கணவன் தம்பதி ஒற்றுமையாக இருந்தாலும் அவ்வப்போது சில கருத்து வேறுபாடுகள் தோன்றும். பெண்கள் சகோதரிடம் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் லாப வருமானங்கள் நன்றாக இருக்கும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழிலில் பணி சுமை பணி அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெரும் புகழையும் பாராட்டையும் பெற்றுத்தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். விருச்சிகம், உங்களுக்கு தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருட்கள் வாங்கல் சுமூகமாக இருக்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள்லாம் வெற்றி பெறும். உங்கள் திட்டங்கள் திறமைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தைகள் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தம்பதி ஒற்றுமை நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்கள் சகோதரர்கள் உங்கள் மனமறிந்து உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். உறவினருடன் ஒரு பயணம் செல்ல வாய்ப்பிருக்கிறது. தொழிலில் உங்கள் இலட்சியங்களை இலக்குகளை அடைந்து வெற்றி காணப் போகிறீர்கள். ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாகவே இருக்கிறது. தனுசு, சுய சிந்தனை அதிகரிக்கும். சுய தொழிலில் லாப வருமானங்களை பார்ப்பீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். தொழிலில் வாக்குறுதிகள் வாக்குவன்மையால் வெற்றி காண்பீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி காண்பீர்கள். நல்ல தகவல் வந்து சேரும். உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய திட்டங்கள் திறமைக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். குழந்தைகள் செயல்பாடுகள் உங்களுக்கு பெரும் புகழையும் பெற்றுத்தரும். வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை எதிர்பார்க்கலாம். அதற்காக வம்பு வழக்குகளை தேடி போக வேண்டாம். கிடைத்த வம்பு வழக்குகளை கவனமாக கையாண்டு வெற்றிகளை குவிப்பீர்கள். நண்பர்களுக்காக சில அலைச்சல்கள் விரயங்களை சந்திக்க நேரிடும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையார் பொருளாதார வளர்ச்சி அனுகூலங்கள் ஆதாயங்கள் என சிறப்பாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். மகரம், அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு தனவரவு பணவரவை பெருக்கிக் கொள்வீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்க நன்றாக இருக்கும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொட்ட காரியங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவது சிரமம். காலதாமதங்கள் ஏற்படும். நல்ல தகவல் வருவதற்கு குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணையுடன் விளையாட்டுக்காக கூட பிணங்க வேண்டாம். ஊடலும் வேண்டாம். உண்மையான அன்பை காட்டுங்கள். அதுவே உன்னத வாழ்வுக்கு வழிவகுக்கும். கும்பம், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். கிடைத்த லாபத்தை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேர்த்து வைப்பீர்கள்.
பணபலம் அதிகரிப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தனவரவு பணவரவு நன்றாக இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். பணப்புழக்கம் நன்றாக அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். அவர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வார்கள். வாழ்க்கை துணையுடன் விளையாட்டுக்காக கூட ஊடலும் தீண்டலும் சீண்டலும் வேண்டாம். நண்பர்கள் உங்களுக்கு தொழிலில் வெற்றிகரமாக உதவி செய்வார்கள். புதிய ஒப்பந்தங்கள், புதிய கூட்டாளிகள், புதிய முதலீட்டாளர்கள் என வந்து வாணிகம் வியாபாரம் விரிவடையும். தொழில் நல்ல லாப வருமானங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் தம்பதி ஒற்றுமை ஓங்கும். பெண்கள் சகோதரர்கள் என அனைவரும் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மீனம். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அதை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்துக்கு சேர்த்து வைப்பீர்கள். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மனம் தைரியமாக இருப்பதால் நீங்கள் இந்த வாரம் செய்யும் காரியங்களெல்லாம் வெற்றி பெறும். தொட்டதெல்லாம் துலங்கும். உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. வம்பு வழக்குகளை தேடி போக வேண்டாம். வந்த வழக்குகளை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் நண்பர்கள் செல்வாக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அவர்கள் அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் உங்களுக்காக செயல்படுவார்கள். தம்பதி ஒற்றுமை நன்றாக இருக்கிறது. சகோதரர்கள் பெண்கள் வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலத்தை காணும். உங்களுடைய நிர்வாகத்திறமை ஆளும் திறமையெல்லாம் உலகிற்கு வெளிப்படுத்தப்படும். வாழ்க்கை துணையின் செல்வாக்கு உங்களுக்கு வளம் பெற செய்யும். குழந்தைகளால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா வாரமும் இனிமையாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா இந்த மாதிரி காணொலிகள் தவறாத உங்களுடைய அலைபேசியில் உங்களை வந்து தரிசனம் செய்யும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.